அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான் பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊரு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அண்ணா உட்காருங்க பதில் சொல்லுவார். உட்காருங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வண்டல் மண் எடுக்கலாம் என்று அனுமதி வழங்கப்படுகிறது. ஒரு ஏரியில் ஒரு ஜேசிபி வச்சு இட்டாச்சி வச்சு எடுக்கும்போது அதில் வண்டல் மண்ணும் வருகிறது, கூட சேர்ந்து நுரம்பும் வருகிறது. அந்த நுரம்பை பார்க்கின்ற போது அந்த வண்டியில் வண்டல் மண் இல்லை, நுரம்பு எடுத்து செல்கின்ற வண்டி அன்னைக்கு பிடிக்கப்படுகிறது. அது ஒன்று. இன்னொன்று, அதிலே தொலை தூரத்தில் இருக்கின்ற ஏரியிலிருந்து ஒரு யூனிட் கொண்ட டிராக்டர் டிப்பரில் கொண்டு வந்தோம் என்றால் அதிக நேரமாகிறது. அதற்காக 2 யூனிட் வண்டி 4 யூனிட் வண்டியில் ஏற்றுகின்ற போது அதற்கும் அனுமதி இல்லை. டிராக்டர்ல மட்டும்தான் எடுக்கணும்னு அனுமதி இருக்கு. ஆகவே அரசு இதை பரிசீலனை விவசாய பெருமக்களுக்காக அமைச்சர்கள் 2 பேர்த்துல கலந்து பேசிட்டு தீர்வு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு ஓஎஸ் மணியன் அண்ணன் குறிப்பிட்டது போல கடந்த 2 மாதத்திற்கு முன்னாலே மே மாதம் சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 3-4 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்ந்தது. அப்பொழுது மாடு கட்டுகின்ற இடத்தில் கொட்டகை என்று சொல்லுவார்கள், அந்த இடத்திலே மழை நீரால் தேங்கப்பட்டு நிற்கிறது. இரவில் பெய்த மழை, அந்த தண்ணீரை எப்படி வெளியேற்றுவது? அதற்கு தன்னுடைய பட்டா நிலத்தில் இருந்து 3-4 யூனிட் நுரம்பு அள்ளி கொட்டுவதை பார்த்து அங்கு இருக்கின்ற தாசில்தார் வண்டியை பிடித்து கொண்டார். இது சம்பந்தமாக நான் மட்டுமல்ல, என்னோடு ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினர், ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஓட்டக்கூடாதுன்னா ஓட்டக்கூடாது அப்படி என்று சொல்கிறார். ஆனால் ஏன் சார் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஓட்டக்கூடாது சார் அப்படின்னு எங்களை அவமதிக்கிற வகையில் பேரவை முன்னவர் மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது எல்லா உறுப்பினர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கையில் அதைத்தான் நானும் அந்த அமைச்சரோடு பேசி அதற்கான நல்ல முடிவுகளை முதலமைச்சரோடு கலந்து பேசி முடிவு செய்கிறோம் என்று சொன்னோம். அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. வேற சப்ஜெக்ட் வாங்க. இல்ல மாண்புமிகு இயற்கை வளத்துறை அமைச்சர் அண்ணா உட்காருங்க பதில் சொல்லுவார். உட்காருங்க. அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர், இந்த விவசாயிகளுக்கு இலவசமாக வண்டல் மண் எடுக்கிற இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 1,40,260 பயனாளிகளுக்கு சுமார் 1.50 கோடி கனமீட்டர் வண்டல் மண் இலவசமாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது விவசாயிங்கிற பேர்ல மண்ணை அதிகமாக மாஃபியாக்களை விட மாட்டோம். அதுதான் மாண்புமிகு உறுப்பினர் ராமணி அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு நீங்க மற்றதை பேசுங்க. அதுக்கு பதில் கொடுத்துட்டாங்க. ஒரு விளக்கம், எங்களுடைய பட்டா நிலத்தில் 4 யூனிட் அதுக்கு ஆய்வு பண்ணி அவங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு வாங்க. இல்ல அவர் பேசிட்டு நீங்க உட்காருங்க. வாய்ப்பு பின்னாடி கொடுக்குறோம். உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. அவர் பேசிட்டோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இங்க நம்ம மாண்புமிகு உறுப்பினர் கேட்கிறாரு, இந்த வண்டல் மண் எங்க பாகிஸ்தானுக்கா போகுதுன்னு. விவசாயிக்கு மட்டும்தான் போகணுங்கிறதாம் தமிழ்நாடு முதலமைச்சர். பாகிஸ்தானுக்கு இல்ல, பக்கத்து ஊரு கூட போக விட மாட்டோம். திருடிட்டு போக விட மாட்டோம். அமைச்சர் பேசுறாரு. நீங்க உட்காருங்க. இல்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உட்காருங்க. இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. உட்காரலானே. இல்ல நீங்க எப்ப வந்தாலும் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் தான் கேட்குறீங்க. மாண்புமிகு உறுப்பினர் வெயிட் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் மணி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நாங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
நம்ம சொல்றது மாப்பிள்ளை என்கின்ற அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் நீங்க பேசலாம். நம்ம சொல்றது விவசாயிங்கிற பேர்ல, விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டமே. பட் விவசாயிங்கிற பேர்ல அதிகமா ஆள்றது, அதை தான் நம்ம அரசு வந்து நடவடிக்கை எடுத்து தவிர்க்குது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வண்டல் மண்ணை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. நிலத்துக்கு தான் இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும். அதிமுக ஆட்சி செங்கல் சூளைக்கு வண்டல் மண் அதிகமாக பயன்படுத்த முடியாது. களிமண் தான் பயன்படுத்த முடியும், செம்மண் தான் பயன்படுத்த முடியும். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நின்ற பொழுது தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து நீண்ட காலமாக ஏரிகளில் அந்த திட்டத்தை, அந்த வண்டல் மண் அழிகின்ற திட்டம் இல்லை, நிலுவையில் இருந்தது. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளமாக இருந்தது. அதனால் மழை காலத்தில் நீர் வீணாகாமல் தேக்கி வைப்பதற்காக, நிலத்தடி உயர்வதற்காகத்தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டும் மேட்டூர் 83 ஆண்டு காலம் இருந்தது. 5 ஆண்டுக்கு முந்தி 83 ஆண்டு காலம் மேட்டூர் அணையில் தூர்வாராமல் இருந்தது. ஒரு நாளைக்கு 5000 லாரிகள் அந்த நிதியில் மேட்டூர் அணையில் தூர்வாரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் பொதுப்பணித்துறையின் சார்பாக 8000 ஏரிகள் தூர்வாரப்பட்டது. இது முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். மாண்பு அமைச்சர் சொல்லும்போது விவசாயிகளை மாஃபியான்னு சொல்லுவது தவறு. அந்த வார்த்தையை நீங்கள் அவைக்குள்ளது நீக்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் வந்து விவசாயிகளை குறித்து சொல்லி இருந்தால் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இல்ல மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாத்தி சொல்றாங்க. விவசாயிகளை யாரும் மாஃபியான்னு சொல்லல. விவசாயிகள் செயல்படுறது யாருன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தனியா மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள், நீங்க தொடருங்க. ஏங்க அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாரு, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் பேசி முடிக்கட்டுங்க. சப்ஜெக்ட் விட்டு வெளியில மாறுது, வேணாம், முடியாது. நீங்க பேசுங்க மாண்புமிகு. சப்ஜெக்ட் விட்டுட்டு அடுத்ததை பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போதுமான தகவல் வந்து அமைச்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இருங்க அவரு முன்னாடி அவை முன்னவர் தெளிவா கொடுத்துட்டாரு. போதும். அவை முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர் உறுப்பினர் உட்காருங்க ஒரு நிமிஷம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் எல்லோருடைய கோரிக்கை ஒன்றுதான். அதை மனதிலே வைத்துத்தான் இரு துறைகளும் சேர்ந்து நல்ல முடிவுகளை மேற்கொண்டு முதலமைச்சரோட ஒப்புதல் பெற்று நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது தவிர்த்து இப்போது இருக்கின்ற துறையின் சார்பாக நீங்கள் தங்கள் கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லுவது வண்டல் மண் எந்த மண்ணா இருந்தா சார் அதை விட்டுட்டு வேற சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சார். வண்டல் மண்ணிலே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது எப்ப முடிப்பீங்க? சீக்கிரம் பேசுங்க. நாங்கள் போனது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அவமரியாதையாக ஒரு ஆட்சி தலைவர் பயன்படுத்துகிறார் என்றால் நாங்கள் மக்கள் குறையை கேட்பதற்கு சென்றோமா, இல்லை அவரிடம் இல்ல? மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை வந்து PWD சம்பந்தப்பட்டது, ஹைவேஸ் சம்பந்தப்பட்டது. அதனால நான் 2 இது விவாதத்துக்கு எடுத்துக்க வேண்டி இருக்குது. நீங்க ஒரே இதை நீங்க வந்து பேசிட்டே இருக்க வேணாம். அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் இங்கே குறிப்பிடுவதை நீங்கள் கடிதம் மூலமாகவே பேரவைத் தலைவருக்கே கொடுக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னென்ன அதிகாரிகள் இருக்கிறார்கள், என்ன குறைகள் இருக்கிறது என்பதை அவரிடத்தில் சொல்லுகிற போது அவர் அந்த துறையுடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வேண்டுமானாலும் இப்படித்தான் முறைகள் இருக்கிறது என்பதை வகுத்து விடுவார்கள். நீங்கள் ஆகவே திருப்பி தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் கோட்டாட்சியர் இதையே சொல்லிட்டு இருக்காருங்க. தயவு செஞ்சு வேருக்கு வாங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் கூறுவது மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியாளர் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் உரிய மரியாதை கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வெளியே செல்லுங்கள் என்று சொல்கின்ற காரணத்தினால்தான் அந்த கருத்தை தான் இங்கே பதிவிக்கின்றார். ஆகவே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை வழங்க வேண்டும், சுற்றறிக்கை வழங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தால் அந்த கோரிக்கை மனுவை ஏற்று அதுக்கு உண்டான தீர்வு காண வேண்டும். அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள்.
சுருக்கமா ஒரு பதில் சொல்லி முடிச்சிருங்க. சுருக்கமா அந்த விஷயத்தை முடிச்சிருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்கான ஆணையம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியாத ஒன்றல்ல. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் செல்கிற போது என்ன பொதுமக்களுக்கான கருத்துக்களை எடுத்து செல்கிற போது உரிய அதிகாரிகள் அதற்கான முறையில் அவர்களை வரவேற்று அவர்களுக்கான அந்த பணிகளை ஆற்றி என்ன இருங்க சொல்லிடுறேன். ஆகவே அந்த நிலைதான் இருக்கிறது. அப்படி ஏதாவது இடத்துல குறை இருக்குமேனால் அவர் சொன்னதைப் போல அதற்கான அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். மாண்புமிகு உறுப்பினர், நீங்க பேசுங்க. அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு பேசுங்க. யாரும் குறுக்கீடு பண்ணாதீங்க. 6 பேர் பேச வேண்டியது இருக்கு.